வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் கொடுமைகள் தான் பார்க்க போறோம். வெறித்தனமாக இருக்க கல்யாண வீடுனாலே ஒரு சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மகிட்ட மாட்டி இருக்கு. அதெல்லாம் தான் பார்க்க போறோம். அதுல முத வீடியோ பாத்திரலாமா? வாங்க. அது என்ன ஆறநாட அமைக்க பாக்குறதுக்கு சேட்டைய பத்தீங்களா எங்க போய் கைய வைக்கிறான்னு? பச்சை புள்ளையா ஐயா இது பாய்சனியா எந்நேரமும் புள்ளையும் பாக்குற பய புள்ளையா. அதுவும் எவ்வளவு சைஸா அந்த மாலையெல்லாம் ஒதுக்கிட்டு வச்சு அமுக்குறான். ஏண்டா அமுக்கி விளையாடுறதுக்கு அது என்ன ஆறநாளா? பொறிக்கு சார் இவன் எப்படி கேள்வியை மாத்தி. வடக்குல நடக்கிற கல்யாணத்துல தான் நிறைய இந்த மாதிரி ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லாம் சிக்குது. ஆனா இதே வடக்குல நடந்த ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அத பாருங்களேன். பாருங்க கெட்டு கட்டா பணத்தை இப்படி அள்ளி அள்ளி வீசுறாங்க. அத்தனையும் பணம் தானா? கீழே அவ்வளவு கிடக்குறா. மனுஷனாடா நீங்க எல்லாம். என்னடா எல்லாரும் கட்ட கட்டா அள்ளி வீசுறாங்க தரும், ஒருத்தவங்க கூட அதை பிறக்க மாட்டேங்கிறான். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இந்த கல்யாணத்துல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த பொண்ணை வந்து வரவேற்கிற விதமா கோடிக்கணக்கில் அந்த பொண்ணு மேல வீசி அப்படி வரவேற்பதாக சில செய்திகள். ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி. ஆனா இந்த செய்திகள்லாம் பார்த்ததுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீடியோ போட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் பொய். நாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பொண்ணு மேல தூக்கி வீசினதா வந்த செய்திகள் எல்லாமே பொய் அப்படின்ட்டாங்க. पिछले दिन वीडियो वायरल हो रही है 14 फरवरी दी जो नोट छुटे जा रहे हैं जोड़ी के ऊपर दी. ஓஹோ அப்படியா, என்ன சொல்றான்? நானும் அதை பார்த்ததான் அதான பார்த்தேன். எப்படா கோடிக்கணக்கான ரூபாய் எப்படிலாம் கொட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் என்ன சொல்றாங்க, கோடிக்கணக்கில் எல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சில லட்சங்களை தான் நாங்க தூக்கி வீசணும் அப்படின்றாங்க. அது சரி, அவங்க கிட்ட இருக்குது, தூக்கி வீசிருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் தூக்கி விசிறி இருக்கணும். தூக்கி வீசுற காசு மேல மட்டும் தான் போகும், கீழே தரைய ரீச் பண்ணாது. அதுக்குள்ளேயே நம்ம வேலைக்கு தான் பிடிச்சிருவானுங்கல்ல. ஆனா அப்படிப்பட்ட நம்ம பையன் ஒருத்தன் நார்த் இந்தியாலே இருக்கான் போல் இருக்கு. அத கொஞ்சம் பாருங்களேன். இங்க பாருங்க. நீதானா மாப்பிள்ள? நீயே உடச்சு நீயே காசு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாப்பிள்ளைய வச்சிருப்பேன் அறிவு கட்ட ஆண்டி. தலையை சுத்தி காசை கையில கொடுப்புன்னு பார்த்தா தூக்கி எரிஞ்சு டபுள் வேலை வைக்கிறியான்னு. அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? ஏன்னா ஒன்னே ஆசீர்வாதம் பண்ணிதான் அந்த காசையே தூக்கி போட்டாங்க. இருக்கட்டுங்க, ஏதாவது கை செலவுக்கு ஆகும்ல. ஸ்வீட் பேங்காக்ல டிப்ஸுக்கு யூஸ் ஆகும். சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். பீகாரில் திருமணத்தின் போது ரசகுல்லா தீர்ந்ததால் இரு வீட்டாரும் தாக்கிக் கொண்டதால் நின்ற திருமணம். பேச்சுவார்த்தை நடத்தினாலும் முடிவு எட்டப்படாததால் திருமணம் நின்றுள்ளது. ரசகுல்லா காலியானதுக்கு கலவரமா? படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. ஏன்னா ஒரு ரசகுல்லாவை கேட்டிருந்தா அந்த மாப்பிள்ளையே பக்கத்துல கடையில வாங்கி கொடுத்துருப்பான். அதுக்காக ஒருத்தன் கனவுல மண்ணெல்லி போட்டிருக்கீங்க. ஏன் வரவன் போறவன் என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றீங்க? அது சரி, நம்ம ஊர்ல அப்பளத்துக்கே 60 கம்பு தூக்குவானுங்க. இதுக்கு அவனுக்கு எவ்வளவோ பரவாயில்ல போல. ஆனா அந்த மாப்பிள்ளைய நினைச்சா தாண்டா ரொம்ப பாவமா இருக்கு. அன்னைக்கு நைட்டை யோசிச்சு அவன் ரொம்ப கனவுல இருந்திருப்பான். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ. ஆனா ஒண்ணுடா, அவன் ஒருத்தரோட சாபம் உங்க ஒட்டுமொத்த பேரோட அந்த பரம்பரையே சும்மா விடாதடா, அந்த பாவம் விடாதடா. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இதுதான் அந்த கேர்ள்ஸ் கேக்கோட அட்ராசிட்டி. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. 7 பேரும் குரூப்பா போஸ் கொடுத்து மாஸ்க் காட்டலாம்னு பாத்துருக்காங்க. அவங்களுக்கு தமாசா ஆகி போயிடுச்சு. I don't care. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்னு கூட இருக்குதாமே, வாங்க பாப்போம். எங்கடா பொண்ணையே காணோம்? மாப்பிள்ளை இருக்காப்ல. ஒத்தடி எவ்வளவு பெருசு ஆளு இருக்காங்களா? ஏன்டா உங்க கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்ததுக்கு ஆளையாடா கொல்ல பாக்குறீங்க? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. மொய் வைக்க வந்த இடத்துல உசுறு பயத்தை காட்டிட்டானுங்க. எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. அதுவும் கல்யாண பொண்ணே அங்க காணோம். 3 பொண்ணுங்க நின்று மாப்பிள்ளை கூட தான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க.
புரியல. பாத்தீங்களா, பொண்ணு இப்ப மட்டும் இருக்காங்க. சம்பவம் நடக்கும் போது பொண்ணு அங்க இல்ல, ஆனா நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்காங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துலதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இவர் பெரிய அன்பு ஜலம் ஐபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் ஏடா பார்த்தாலே தெரியலையா? அது ஃபேக். ஏண்டா ஸ்டேஜ் போடுறதுன்னு அந்த இடத்துல பல்ல நோண்டி வச்சு கரெக்டா அதுக்கு மேலையாடா ஸ்டேஜ் போடுவானுங்க. ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த மாதிரி இந்த மேரேஜ் ஸ்டேஜ் வச்சு நிறைய ஏஐ வீடியோக்கெல்லாம் இந்த மாதிரி கீழே விழுகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு. அது அத்தனையுமே ஃபேக் ஏஐ. ஃபேக்கா? இது அந்த மாதிரி தான் தெரியுது. இதுவும் அதேதான், இதுவும் ஏஐ தான். ஒண்ணு இல்லையா? அதேதான் 2 ஃப்ளோருக்கு கீழே ஓட்ட போட்டு அதுக்கு மேல ஸ்டேஜ் போட்டிருக்கானுங்களா? ஏண்டா ஏஐல எடிட் பண்ணாலும் ஒரு நம்பர் மாதிரி பண்ணலாம்ல. போனது போட்டோம், போனது திரும்பி வருமாண்ணா, புதுசா தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஆனால் ஏன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். ஏதோ அந்த கல்யாணத்து நிக்கல யாரோ ஒருத்தர் மொபைல்ல வீடியோ எடுத்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இருக்குது. இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கடா. அதான் வர்க்கீஸ். நெக்ஸ்ட் என்ன? இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டேஜ் தான் எரிய போதா? இதெல்லாம் இது ஏ இல்லடா, இது ஏ இல்ல, இது பார்த்தாலே தெரியுதுடா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அந்த மாதிரி ஏ எல்லாம் ரெடி பண்ணதுக்கு காரணமே இந்த மாதிரி சம்பவங்கள் தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? காசை கூட 1000-2000 சேர்த்து கேட்டுருங்கடா. இந்த மாதிரி பண்ணி உசுறு மேல விளையாடாதீங்க. மாப்பிளைக்கு படாத இடத்துல ஏதாவது பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அசையாமத்தான் கிடக்கு போ. அப்புறம் இன்னொன்னு, கல்யாண நாளே நடக்கிற இன்னொரு சம்பவம், இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. முன்னாடி எல்லாம் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது ஒரு செலிப்ரேஷனுக்காக தாலி கட்டும் போது அடிப்பானுங்க, அவ்வளவுதான். ஆனா இப்பெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கிறதே ஏதோ நலங்கு வைக்கிற மாதிரி அதை ஒரு தனி செலிப்ரேஷனா பண்றானுங்க. இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்கானுங்க, அத பாருங்களேன். இங்க பாருங்க, ஸ்ப்ரேலயே புளிக்க வச்சிருக்கானுங்க. அடே பாத்துறா, மூச்சு முட்டி செத்துற போதுடா. என்னடா இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி 5 அறிவுல இருந்தீங்களா? ஹலோ, என்னது? அந்த பொண்ணை பாருங்க, இது செலிப்ரேஷனுக்காக அடிச்ச ஒரு ஸ்ப்ரே மாதிரியா இருக்கு. ஏதோ உடம்பு முழுக்க நலங்கு வைக்கிற மாதிரி ஸ்ப்ரே வச்சிருக்கானுங்க. சிரிக்கிறானி. இங்க பாருங்க, மூச்சு விடுறதுக்காக கேப் போடுங்கடா. பாவம்டா. இனிமே கல்யாண வீடு சடங்கு வீடுன்னு எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, கேட்லயே ஒரு ஆளை போட்டு செக் பண்ணி தான் அனுப்பணும். இல்லைன்னா பொண்ணு மாப்பிள்ள உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது போலயே. அவங்க வந்த உடனே அதுக்கப்புறம் ஒண்ணு எப்படி நெக்ஸ்ட், இந்த வடக்கங்க மாதிரியே நம்ம ஊர் பயலுகளும் இந்த கல்யாணத்துல பண்ற சேட்டைகள், இந்த அலும்புகள்லாம் இருக்குது பாருங்களேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. பாருங்க, ஏன்டா டேய்? பாருங்க டேய். உன் மையனை கூட்டு போய் நல்ல டாக்டரா பாரு, உப்பு போட்டு சாப்பாடு போடுமா. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு போய் தொலைன்னு சண்டையை போட்டு மல்லு கட்டி இருப்பானுங்க. ஆனா 2வது நாள் ஸ்டேஜ்ல வந்து உருகுறாராம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இவனுக்கு பண்றத கிரிஞ்ச பார்த்து தாங்க முடியாம இந்த மாப்பிள்ளைய கடுப்பாயிட்டாப்ல. என்னத்தையும் பண்ணி தொலைங்கடா சீக்கிரமான்னு. ஐயா, இந்த பயல் என்ன காப்பாத்தி விடுங்க ஐயா. இத பார்த்து நீங்க ஒன்னும் பாசம்லாம் நினைச்சிடாதீங்க. ரீல்ஸுக்காக அப்படி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து சொல்லி கேட்க மாட்ட மாட்டாங்க. கல்யாண வீட்டுல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அறிவில்ல? அந்த அம்மாவே பறக்க முடியாம வந்து சொல்லுது, டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க? வீட்டுல அடிச்சுக்கிட்டு தானடா கிடப்பீங்க 2 பேரும். இப்ப வந்து என்னடா இவ்வளவு உருக்கமா வருகிறீங்கன்றாங்க. பாருங்கடா, கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைய கடுப்பாய் கிளம்பிட்டாப்ல. ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும், அது இருக்கும் தானே. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற யாருக்குமே இது பிடிக்கல. ஆனா ஒரு ரீல்ஸுக்காக பாவம் தம்பி எவ்வளவு படாத பாடுபடுறான். எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சரி வாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம். தாலி கட்டா என்னது இது? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தாலி எல்லாம் கரெக்டா கட்டின, சரி அதென்ன தனியா கட்டி வச்சிருக்க? அதுக்குதான் 7 அறிவு தெரிஞ்சிருக்கணுங்கிறது. 6 அறிவு வச்சுக்கிட்டா இப்படிதான். மாப்பிள்ள பதறிட்டாப்ல, எங்கடா தாலி தனியா இருக்கு, கழுத்து எங்க? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான்.
பிளான் பண்ணி பண்ணணும். நல்லா கையெல்லாம் கழுத்தை சுத்தி கொண்டுட்டு போனாப்ல. ஆனா தாலியத்தான் அவர் கையிலே வச்சு கட்டிக்கிட்டாப்ல. நான் தொழிலுக்கு புதுசுனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. கயிறுல கட்டினா 3 முடிச்சு போடுற பிரச்சனை வருமேன்னு தான் செயின்ல போட்டோம். அதுலயும் நமக்கு பிரச்சனை வருதேன்னு நினைச்சிருப்பாரு பாவம். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. நெக்ஸ்ட் இந்த கல்யாண வீட்டுல மத்தவங்க எல்லாம் பண்றத தாண்டி இப்ப இந்த ஐயர்களும் சில அலப்பறைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா அதையே தனி ஒரு எபிசோடாவே பண்ணலாம் போல. அதுல ஒண்ணு பாருங்களேன். கண்ணை இம காக்கிற மாதிரி காப்பாத்துறோம். வெங்காயம் கூட அறுக்க விட கூடாது. இப்ப சின்ன வெங்காயம் முறிக்க விட கூடாது. ஆச்சா சுகி போடலாம். பெஸ்ட் சுகி ஜொமேட்டோ. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப கேஷுவலா இருக்காராமா. அந்த குடும்பத்தோட இணக்கமா அப்படியே ஜாலியா பேசுறாராமா. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. நான் திருப்பியே சொல்றேன், உள்ள கையை விட்டு மோதிரம் மட்டும் தான் தேடணும். கையை பிடிச்சி விளையாட கூடாது. அதுக்கு நாங்க வேற முகூர்த்தம் வச்சிருக்கோம். காமெடி வேற ஒண்ணும் இல்ல. ஜோக் இல்லையா? இந்த அளவுக்கு கேஷுவலா காமெடி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் இருந்தாதான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் அடுத்து அவங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனு இதுக்கெல்லாம் வந்து அடடே ரொம்ப ஜாலியான ஐயா இருப்பாரு. அவரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் கூப்பிடுவாங்கல்ல. மார்க்கெட்டிங் அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஐயோ உனக்கு ரொம்ப ஓத்துறதே. கொஞ்சம் தண்ணி சாப்பிடுறியா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு குரலை வித்தைகள்லாம் காட்ட வேண்டியதா இருக்குது இவங்க கிட்ட. கடைசாவிக்காக கதறிய மணி. ஆம்பளைங்க ஒண்ணா இருக்கிறதும் ஒண்ணு, ஒத்த பொம்பளை இருக்கிறதும் ஒண்ணு. எதுல வாயில கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஐயோ காமெடி. ஐயர் சார், கல்யாணத்துக்கு வந்தோமா மந்திரம் ஓதனமான்னு மட்டும் இருங்க. இந்த காமெடி எல்லாம் பண்ணாதீங்க சரியா? நம்மளுக்கு என்ன வருதோ அத மட்டும் தான் பண்ணணும், புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஐயருக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னொரு சூப்பர் ஐயர் ஒருத்தர் இருக்காப்ல. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் போல் இருக்கு. அத நீங்களே பாருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். என் வழி தனி வழி. இப்படி சூடு டேய், என்னடா டயலாக் இது? பொதுவா ஐயர்னா மந்திரம் சொல்லி தான் நான் பாத்திருக்கேன். இவர் என்ன ரஜினிகாந்தோட எல்லா பஞ்சு டைலாக்கே சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது வளையாபதுக்கு எதை செஞ்சாலும் சப்ஜெக்ட் டிஃபரண்டா இருக்கணும். இந்த போட்டோ ஷூட்டா? ஐயா போட்டோ ஷூட்னாலே இவனுங்க ஏதாவது இதை பண்ணிடுவாங்களே. நிறுத்துறாங்க. கரெக்டா டைமிங்ல கிஸ் அடிக்கும் போது உள்ள பூந்து கலைச்சிட்டாப்ல ஐயர். ஐயர்லயே நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஐயராகும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நோ டோன்ட் டச்சிங். தப்பிக்கவே முடியாது. முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணே பாவம் ரொம்ப டிசப்பாயிண்டடா தான் போறாங்க. ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க போல் இருக்கு. மனசே ப்ளீஸ் ரிலாக்ஸ், சரியா? நெக்ஸ்ட் ஒரு போட்டோ ஷூட் ஒன்னு எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பெட்டன் போட்டோ ஷூட்டா? என்னங்க அது ஸ்டெப்? அது இது உண்மையிலேயே தான் போட்டாரா இல்ல ஒரு பண்ணியா ப்ளூபர்ஸ் மாதிரி எடுத்தானுங்களா? ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. இந்த ஸ்டெப்பை பார்த்து அந்த பொண்ணு வேற வெக்கப்படுது. அப்ப உண்மையிலேயே தான் எடுத்தாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னா மாத்திருங்க, நமக்கு தானே தெரிய போகுது. தலைவர் வேற ரொம்ப கான்பிடன்ட் ஆடி இருக்காப்ல. அந்த கேமராமேன் கொடுத்த கான்பிடன்ஸ் அப்படி. ஓகே மக்களே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு கடையை மூடிக்கலாம். பேசிக்காவே கல்யாணத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரைட்ஸ் ரூம்ஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல் இருக்குங்க. ஆமா, கல்யாண வீடுனாலே அப்படித்தானங்க இருக்கும். இதுல என்ன அதிசயம்? இது ஒரு ரகசியமா? அதுக்கு வந்து நாங்க ஒரு ரெப்ளிகா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பார்க்கலாமா? என்னது? ஏய், என்னங்க இது? டேய், என்னடா நடக்குது? ஏய், என்னங்க இது? பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா போட்டோவெல்லாம் மாஸ்கா மாட்டி வேற யாரையோ சுத்த விட்டுருக்கீங்களா? அப்படி என்னடா புத்தலாட்டாது? இல்ல எனக்கு புரியல. பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பிஸியா இருப்பாங்கன்றதுனால இப்ப இந்த மாஸ்க் மாட்டி இருக்கிறவரு வந்தவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் போய் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா? ஏன்னா இதை ஒரு டெக்னாலஜி, இதை ஒரு பிசினஸ் ஐடியான்னு வேற இப்ப புதுசா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன இல்ல எனக்கு புரியல. அப்ப கல்யாணத்துக்கு வர்றவங்க யாரோ ஒருத்தருக்கு மாஸ்க் மாட்டி அனுப்பி விட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒரு கல்யாணம் பண்றதுனால அப்படி எல்லாம் வேலைகளை இழுத்து போட்டு எல்லாரையும் நல்ல வர்றவங்களை கவனிக்கணுங்கிறதா கல்யாணம் நடத்துறது. அதுக்கு இவங்க ஆல்டர்னேட்டிவ்க்கு யாரோ ஒருத்தருக்கு மாஸ்க் மாட்டி அவர் வந்து நம்மள வந்து உபசரிப்பாரா. என்னோட ரத்தம் கொதிக்குதே, முடியல.
என்னால முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஐடியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் கல்யாணங்கள்ல பண்ணலாமா? அப்படி பண்ணா அந்த கல்யாணத்துக்கு நீங்க போவீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயா அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அவ யாரே சொல்லிருக்காங்கம்மா. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. நீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.